Hello. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட் என்ஜின், ஹீட் பம்ப் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், அதுலேருந்து எஃபிஷியன்சி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தென் ஹீட் என்ஜின், பம்ப், ரெஃப்ரிஜரேஷன், அதோட டெரிவேஷன் எப்படி பார்க்கணும், அதோட கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் பிளேலிஸ்ட்லேயே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். அதை செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் எல்லாம் தெரிய வரும். ஸோ அதை லிசன் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் லிசன் பண்ணுங்கள். Okay, let me get into the video. A reversible heat engine operates between two reservoirs at the temperature of 700 degrees Celsius and 50 degrees Celsius. அதாவது ஒரு ஹீட் என்ஜின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு ரிசர்வாயருக்கு நடுவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ரிசர்வாயர் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 700 டிகிரி செல்சியஸில். இன்னொரு ரிசர்வாயர் எப்படி இருக்குது அப்படின்னா 50 டிகிரி, கம்பேரிட்டிவ்லி லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். சரிங்களா? The engine drives a reversible refrigerator which operates between reservoirs at 50 degrees Celsius and minus 25 degrees Celsius. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஹீட் இன்ஜின் வந்து ஒரு ரிசர்வாயர் நடுவில் இருக்குது. ஹீட் இன்ஜின் நம்ம என்ன சொன்னோம், ஹீட் இன்ஜினுக்கு நீங்கள் ஒரு ஹீட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒர்க்கை வெளியே கொடுக்கும். சரிங்களா? இப்போ அந்த கொடுக்குற ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹீட் இன்ஜின் தர்ற ஒர்க்கை ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கொடுக்குறாங்க. அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டு ரிசர்வாயருக்கு நடுவில் இருக்குது. 50 டிகிரி செல்சியஸும் மைனஸ் 25 டிகிரி செல்சியஸ் அந்த ரிசர்வாயர் நடுவில் இருக்குது. த ஹீட் டிரான்ஸ்ஃபர் டு த இன்ஜின், அதாவது இன்ஜினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹீட் கொடுக்குறோம்ல, அந்த ஹீட் எவ்வளோ அப்படின்னா 2500 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த நெட் ஒர்க் அவுட்புட் ஆஃப் தி கம்பைன்டு இன்ஜின் ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது நீங்கள் இன்ஜின் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை வெளியே கொடுக்கும். சரிங்களா? அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கொடுக்குறீங்க. இது ரெண்டையும் சேர்த்து போக மீதி ஒர்க்கு கொஞ்சம் வெளியே வருது. அந்த ஒர்க் என்ன அப்படின்னா 400 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தி நெட் ஒர்க் அவுட்புட். நெட்னா என்ன அர்த்தம்? கம்பைன் பண்ண ஒர்க் புக். இதெல்லாம் இன்ஜினையும் ரெஃப்ரிஜிரேட்டரையும். ஸோ இன்ஜின் வந்து ஒரு ஒர்க்கு தருது, அந்த ஒர்க்கை ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்குறீங்க. அது போக மீதி ஒர்க் என்ன ஆகுது, அவுட்புட்டாக வெளியே போகுது. அது எவ்வளோ அப்படின்னா 400 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மைன் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெஃப்ரிஜரண்ட். ரெஃப்ரிஜிரேட்டருக்கு எவ்வளோ ஹீட் கொடுக்குறீங்க அண்ட் நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரிசர்வாயருக்கு எவ்வளோ ஹீட் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லா டெம்பரேச்சரையும் கெல்வினா மாற்றிக்கலாம். T1 700 கெல்வினா மாற்றணும் அப்படின்னா ப்ளஸ் 273, எல்லாத்தையும் ப்ளஸ் 273 போட்டுக்கோங்க. 973. 50 டிகிரியை மாற்றினீங்க அப்படின்னா 323. மைனஸ் 25 கூட ப்ளஸ் 273 போட்டிங்க அப்படின்னா 248 கெல்வின். எல்லாத்தையும் கெல்வினா மாற்றியாச்சு. நெட் ஒர்க் அவுட்புட் W is equal to 400 கிலோஜூல். Then heat to the heat engine that is equal to 2500 kilojoule. Okay, இப்போ நம்ம டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஹீட் இன்ஜின் காம்பினேஷனை பற்றி பேசிக்கிறேன். சரிங்களா? இதான் வந்து அந்த ஹீட் இன்ஜின் காம்பினேஷன். ஹீட் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு ரிசர்வாயருக்கு நடுவில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா 700 டிகிரி செல்சியஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸ். அதாவது 973 கெல்வின், 323 கெல்வின். ஹீட் என்ஜின் என்ன பண்ணும், ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து ஹீட்டை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒர்க்காக என்ன பண்ணும், வெளியே போகும். சரிங்களா? ஹீட் இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடிய ஹீட் என்ன அப்படின்னா Q1 2500 கிலோ ஜூல். இது சம்மில் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஹீட் என்ஜினுக்கு நாம சப்ளை பண்ணுற ஹீட் வேல்யூ 2500 கிலோ ஜூல். ஹீட் என்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா W1 அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வெளியே கொடுக்குது. மீதி கொஞ்சம் ஹீட் இருக்கும்ல, அது Q2, அது என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே போயிடுது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நம்மளோட ஹீட் என்ஜின் பண்ண வேலை என்ன, ஹீட் என்ஜினுக்கு Q1 உள்ள கொடுக்குறீங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா W1 அப்படிங்கிற ஒர்க்கை கொடுக்குது. அது போக Q2 அப்படிங்கிற ஹீட்டை வந்து எக்ஸஸா வெளியே அனுப்புது. ஸோ Q1 is equal to W1 plus Q2. அப்போ இது பண்ண வேலை என்னது, W1 is equal to Q2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா Q1 minus Q2. சரிங்களா? ஓகே, இது நம்ம பண்ண வேலை தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இது வெளியே அனுப்புன ஹீட்டை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு அமௌண்ட்டை ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கொடுக்குறீங்க. மீதி கொஞ்சம் ஹீட் வந்து அவுட்புட்டா வெளியே போகுது. எவ்வளோ வெளியே போகுது அப்படிங்கிறத சம்மில் கொடுத்துட்டாங்க. 400 கிலோ ஜூலுங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டா வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ W1 என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் W1ங்கிற ஒர்க் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளியே வருது. அந்த ஒர்க்கை வந்து W1 அந்த ஒர்க் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளியே வருது. வெளியே வரதை வந்து W2 அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கொடுக்குறீங்க. சரிங்களா? அதாவது இன்ஜின்
இன்ஜின்ல இருந்து W1ங்கிற ஒர்க் வெளியே வருது. அதுல கொஞ்சோண்டு அமௌண்ட்டுக்கு என்ன பண்றீங்க, W2 அப்படிங்கிற ஒர்க்கை வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கொடுத்தாச்சு. மீதி இருக்க ஒரு அவுட்புட் இருக்குல்ல, அதுதான் W. மீதி கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா 400 கிலோ ஜூல் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டா வெளியே போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன், போயாச்சு. இப்போ ரெஃப்ரிஜரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டருங்கிறது உங்க ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணும், ஃப்ரிட்ஜுக்கு உள்ள ஆப்ஜெக்ட்ல இருந்து ஹீட்டை எடுத்து இன்னொரு அட்மாஸ்பியருக்கு என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ உள்ள இருக்க ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா -25°C, அதாவது 248 கெல்வின். ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட்டை வெளியே எடுக்குது. எடுத்துட்டு என்ன பண்ணுது, அந்த ஹீட்டை வந்து இன்னொரு ரிசர்வாயர், அதாவது 50°C உள்ள ரிசர்வாயருக்கு அனுப்புது. சரிங்களா? ஸோ இப்போ அதே தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இப்போ ரெஃப்ரிஜரேஷன் பண்ணது என்ன, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா W2 அப்படிங்கிற ஒர்க்கை கொடுக்குறீங்க. எதுக்கு, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா Q4 அப்படிங்கிற ஹீட்டை வந்து உள்ள வாங்கிட்டு வெளியே என்ன கொடுக்குது, Q3 அப்படிங்கிற ஹீட்டை கொடுக்குது. ஸோ வெளியே கொடுக்கறது என்ன அப்படின்னா Q3, உள்ள வாங்கினது என்னலாம் W2ங்கிற ஒர்க்கை வாங்கியிருக்கு, Q4 அப்படிங்கிற ஹீட்டை வாங்கியிருக்கு. ஸோ W2 இஸ் ஈக்குவல் டு Q4 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா Q3 மைனஸ் Q4. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டயக்ராம்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அகைன் சொல்றேன், ரெஃப்ரிஜரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா கம்மியான டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹீட்டை எடுத்து ஹை டெம்பரேச்சருக்கு கொடுக்கும். லோ டெம்பரேச்சர் வந்து -25°C, அதுல இருந்து ஹீட் எடுத்து ஹை டெம்பரேச்சர் 50°C கொடுக்கும். ஸோ உள்ள ஒர்க்கும் கொடுக்குறோம், லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹீட்டும் எடுக்குது. அது ரெண்டையும் வச்சுட்டு ஒரு டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, ரிசர்வாயருக்கு கொடுக்குது. ஸோ இதான் வந்து நம்ம டயக்ராம்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ ஹீட்டை வந்து ரெஃப்ரிஜரேஷன் வந்து எடுக்குது, தென் எவ்வளோ ஹீட் வந்து ரிசர்வாயருக்கு போகுது. Q4ங்கிறது ரெஃப்ரிஜரேட்டர் எடுக்கிறது. சரிங்களா? அது கண்டுபிடிக்கணும். ரிசர்வாயருக்கு போறது Q3யும் Q2வும் போகுது. ஸோ Q1 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், Q2, Q3, Q4 இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ எதுக்கு சார் Q4 இங்க போட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே நீங்க நேம் வைக்கும்போது ஹையர் டெம்பரேச்சருக்கு தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். சரிங்களா? இப்போ இதுதான் ஹை டெம்பரேச்சர், அதனால இதை 1ன்னு வச்சுக்கிட்டேன். இது லோயர் டெம்பரேச்சர், அதனால இதை 2ன்னு வச்சுக்கிட்டேன். எதுக்கு, ஃபர்ஸ்ட்டுக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இது -25, இது வந்து 50 அப்படிதானே. இதுல எது ஹை டெம்பரேச்சர், இதுதான் ஹை டெம்பரேச்சர். அப்போ இதுக்கு 3ன்னு வச்சுட்டு இதுக்கு நான் என்ன வைக்கிறேன், 4ன்னு நேம் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ நேம் வைக்கும் போது எது ஹை டெம்பரேச்சரோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நேம் வச்சு பழகுங்க, உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகே, தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணி Q2, Q4, Q3 இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் இன்ஜினுக்கு வரேன். ஹீட் இன்ஜின், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின். இன்ஜினோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளோ ஒர்க் அது வெளியே தருது, அதுக்கு எவ்வளோ ஹீட்டை உள்ள கொடுக்குறீங்க, அதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்ஜினோட எஃபிஷியன்சி. சரிங்களா? ஸோ இன்ஜினுக்கு பாருங்க, இன்ஜின் வந்து எவ்வளோ ஒர்க்கை வெளியே தருது, இன்ஜின் வந்து W1 அப்படிங்கிற ஒர்க்கை வெளியே தருது. அதுக்கு நீங்க எவ்வளோ ஹீட்டை கொடுக்குறீங்க, Q1 அப்படிங்கிற ஹீட்டை கொடுக்குறீங்க. அப்போ இன்ஜினோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா W1 டிவைட் பை Q1. சரிங்களா? W1 டிவைட் பை Q1 அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே, இன்ஜினோட எஃபிஷியன்சி W1 டிவைட் பை Q1. W1க்கு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், Q1 மைனஸ் Q2ன்னு சொல்லி, அதை சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இது வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா Q1 பை Q1 மைனஸ் Q2 பை Q1 அப்படின்னு ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் Q2 பை Q1 அப்படின்னு ஆயிரும். அதாங்க எடுத்திருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது T2ங்கிறது லோ டெம்பரேச்சர், அதாவது எவ்வளவு 50°C. T1ங்கிறது 700°C. அதை கெல்வின்ல மாத்தின அப்படின்னா 323,973 1 மைனஸ். ஸோ எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படின்னா 0.668, அதாவது 66.8% எஃபிஷியன்சி எதுக்கு, ஹீட் இன்ஜினுக்கு. ஸோ எனக்கு எஃபிஷியன்சி தெரிஞ்சு போச்சு. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி தான் பார்த்தோம், W1 பை Q1 அப்படி தானே. Q1 வந்து சம்ல கொடுத்துருக்காங்க, எவ்வளவு, Q1 வந்து கொடுக்குற ஹீட் வந்து 2500 கிலோ ஜூல். எஃபிஷியன்சி நம்ம டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா W1 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். Q1 தெரியும், எஃபிஷியன்சி தெரியும், W1 மட்டும் தெரியாத என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். Q1 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா
0.668 into Q1 value 2500. So work 1 என்ன அப்படின்னா 1670 kilojoule. So இந்த அளவுக்கு ஒர்க்கை என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட் என்ஜின் வெளியே தருது. சரிங்களா? ஓகே, இப்போ ஹீட் என்ஜின் வெளியே தருது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இன்னொரு ஹீட்டை வெளியே அனுப்பியிருக்க அப்படிதானே. ஹீட் என்ஜின் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. ஹீட் என்ஜின் வந்து Q1 அப்படிங்கிற ஹீட்டை நம்ம உள்ள கொடுத்த உடனே Q1ங்கிற ஹீட்டை கொடுத்த உடனே ஒரு ஒர்க்கை வெளியே தள்ளுது, ஒரு ஹீட்டை வெளியே தள்ளுது. சரிங்களா? அப்போ Q1 உள்ள கொடுக்குறீங்க, என்னலாம் தருது? W1 பிளஸ் Q2 இந்த ரெண்டை என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே தருது. Q1 கண்டுபிடிச்சாச்சு, W1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ Q2 என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஸோ W1 is equal to Q1 minus Q2. Q1 எவ்வளோ அப்படின்னா 2500. W1 என்ன அப்படின்னா 1670 கிலோஜூல். சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா Q2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். Q2 வந்து என்ன வருது? 830 கிலோஜூல் வருது. ஸோ ஹீட் இன்ஜின்ல உள்ள அத்தனை காம்பனண்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த Q2ங்கிறது ஏன் கண்டுபிடிக்கிறோம் சார் அப்படின்னா, இந்த Q2ங்கிறது எதுக்கு போகுது? ரிசர்வாயருக்கு போகுது. ரிசர்வாயருக்கு போற ஹீட்டை கேட்டிருக்காங்க. Q2 830 கிலோஜூல். ஓகே, இப்போ ஹீட் இன்ஜின் ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சு. அடுத்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு என்னென்ன டேர்ம்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெஃப்ரிஜரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஹீட்டை நீங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கும்ல, அதுல இருந்து எவ்வளோ ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்குது, அதுக்கு நீங்க எவ்வளோ ஒர்க்கை இன்புட்டா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். இப்போ டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஒர்க்கை உள்ள கொடுக்குறீங்க? W2ங்கிற ஒர்க்கை உள்ள கொடுக்குறீங்க. இது என்ன பண்ணுது? Q4ங்கிற ஹீட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி Q3ங்கிற ஹீட்டை வந்து அட்மாஸ்பியருக்கு அனுப்புது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்புட் என்ன அப்படின்னா எவ்வளோ ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது? Q4 அப்படிங்கிற ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதுக்கு எவ்வளோ ஒர்க்கை கொடுக்குறீங்க? W2ங்கிற ஒர்க்கை கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் வேல்யூ என்ன அப்படின்னா Q4. அதுக்கு எவ்வளவு ஒர்க் கொடுத்தீங்க? W2. சரிங்களா? தென் W2ங்கிறது Q3 by Q4 பார்த்தோம். அதாவது நீங்க வந்து ஒர்க் 2ஐயும் Q4ஐயும் உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா Q3 வெளியே வரும். அப்போ W2 is equal to Q4 minus Q3. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிடலாம்? W2 plus Q4 is equal to Q3. அப்போ W2 is equal to Q3 minus Q4. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இதை டெம்பரேச்சர் ஃபார்மேட்ல எழுதுற அப்படின்னா Q4க்கு பதிலா இது T3, Q3க்கு பதிலா T2, Q4க்கு பதிலா T3. ஏன்னா இதுக்கு மூணே டெம்பரேச்சர் தான். சார் எனக்கு இது புரியல, எப்படி டெம்பரேச்சர் போடுறீங்க அப்படின்னு சொல்றேன். லைக் டெம்பரேச்சர் ஃபார்மேட்ல எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்போ T1ங்கிறது என்ன அப்படின்னா Q1க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? T1 போட்டுக்கலாம். Q2க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? T2 போட்டுக்கலாம். அதே மாதிரி இது என்னது? -25 டிகிரி செல்சியஸ் அப்படிதானே? அதாவது T3. இது வந்து T2. ஸோ Q4 போடும்போது அதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? T3 போட்டுக்கலாம். Q3 போடும்போது அதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? T2 போட்டுக்கலாம். அந்த ரிசர்வாயருக்கு எவ்வளவு ஹீட் போதோ அந்த டெம்பரேச்சர் டேர்மை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படி போட்டுக்கலாம். ஸோ அதை நம்ம அங்க பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் T3 Q4க்கு பதிலா நம்ம என்ன பண்ணிட்டோம்? T3 போட்டோம். ஏன்னா Q4ங்கிறது -25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஹீட் எடுக்கும். -25 டிகிரி செல்சியஸ்ங்கிறது T3. தென் Q3ங்கிறது 50 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட்டை அனுப்பும். அதனால T2. தென் Q4க்கு அகைன் T3. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு COP எவ்வளவு வருது அப்படின்னா 3.306 வருது. ஓகே, COPனா என்னது? Q4 by W2. சரிங்களா? W2 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நெட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை இன்ஜின் ஒர்க் டு ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ W1 தெரியும், W தெரியும். Wங்கிறது 400, W1ங்கிறது 1670 மைனஸ் W2 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். W2 எவ்வளவு வருது அப்படின்னா 1270 கிலோஜூல் வருது. ஸோ W2 என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. W2 சப்ஸ்டியூட் பண்ண COP ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? Q4 வேல்யூ கிடைச்சிரும். தென் W2வும் தெரியும், Q4வும் தெரியும் அப்படின்னா W2 plus Q4 is equal to Q3 என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். So this is how we can use the efficiency of heat engine and coefficient of performance of refrigerator, and we can calculate the unknown heat terms and work done value. Okay, இப்போ அடுத்து இன்னொரு சின்ன ப்ராப்ளம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சமே டிப்பிக்கலாக இருக்கும். ஏன்னா டேட்டாஸ் இருக்காது. we have to simplify the equations and we can solve the problem.
என்னன்னு பார்க்கலாம். Two Carnot engines, ரெண்டு heat engine இருக்கு, work in the series between the source and sink of temperature 550 Kelvin and 350 Kelvin. அதாவது ரெண்டு heat engine இருக்கு, heat engine 1 and heat engine 2. இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சோர்ஸுக்கு நடுவில் இந்த ரெண்டு இன்ஜினும் சீரியஸாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, சீரியஸாக அடுத்தடுத்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோர்ஸோட வேல்யூ சொல்லியிருக்காங்க 550 ஹை டெம்பரேச்சர்னும் 350 லோ டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஹீட் என்ஜின் 1ம் ஹீட் என்ஜின் 2ம் சீரியஸாக என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. இஃப் போத் என்ஜின் டெவலப்ஸ் ஈக்குவல் ப்ரெஷர், அதாவது ஹீட் என்ஜின் 1ம் ஒரு ஒர்க்கை கொடுக்குது, ஹீட் என்ஜின் 2ம் ஒரு ஒர்க்கை கொடுக்குது, ரெண்டுமே சேம் லெவல் ஒர்க்கை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. If both engines develop equal power, determine the intermediate temperature. The in betweenல இருக்க temperature என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So higher temperature T1 ன்னும் lower temperature T3 ன்னு எடுத்துக்கிட்டு in between temperature T2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த T2 வேல்யூ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஹீட் என்ஜினுக்கு எஃபிஷியன்சியோட வேல்யூ தெரியும். சரிங்களா, ஹீட் என்ஜின் அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சி இருக்கும், அந்த எஃபிஷியன்சி எனக்கு தெரியும், கால்குலேட் பண்ண தெரியும். அதை வச்சு தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கணும். இப்போ ஹீட் என்ஜின் 1ஓட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1ஓட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க்கு அவுட்புட்டில் வருது, எவ்வளோ ஹீட்டை இன்புட்டில் கொடுக்குறோம். ஸோ ஒர்க்கு டிவைட் பை இன்புட்டை கொடுக்குறது Q1. சரிங்களா, தென் எஃபிஷியன்சி ஆஃப் 2 பாருங்கள், எவ்வளோ ஒர்க் வெளியே வருது W, எவ்வளோ ஹீட்டை உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா Q2 கொடுக்குறீங்க, Q2, இதோட எஃபிஷியன்சி Q2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஓகே. இப்போ ஹீட் என்ஜின் 1க்கு எவ்வளோ ஹீட்டை கொடுக்குறோம், Q1 அப்படிங்கிற ஹீட்டை கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒர்க்கை வெளியே கொடுக்குது, கொஞ்சம் ஹீட்டை வெளியே அனுப்புது. அது எவ்வளோ வெளியே அனுப்புது, Q2ங்கிற ஹீட்டை வெளியே அனுப்புது. அந்த Q2வை ரெண்டாவது இன்ஜினுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுவும் ஒரு ஒர்க்கை கொடுக்குது, Q3ங்கிற ஹீட்டை வந்து ரிசர்வாயருக்கு அனுப்பிடுது. சரிங்களா, ரெண்டு இன்ஜினும் தர்ற ஒர்க்கு வந்து சேம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு இன்ஜினும் தர்ற ஒர்க்கு வந்து என்னது, சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் என்ஜின் 1க்கு எடுத்துக்கிறேன் எஃபிஷியன்சி. சரிங்களா, ஹீட் என்ஜினுக்கு 1 எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அவுட்புட் டிவைட் பை ஹீட் இன்புட். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அவுட்புட் W டிவைட் பை ஹீட் இன்புட் Q1. இப்போ Wக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா Q1 மைனஸ் Q2 போட்டுக்கலாம். அது நமக்கு போன சமலே பார்த்தோம். இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எழுதலாம். Q1க்கு பதிலாக T1னும் Q2க்கு பதிலாக T2ன்னு எழுதலாம். Q1க்கு பதிலாக T1 போட்டுக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணலாம், டெம்பரேச்சரில் எழுதலாம். தென் W இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2 அப்படின்னா Q1 என்னது, Q1 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா W மைனஸ் Q2, சரி W பிளஸ் Q2, Q2 மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு போது என்ன ப்ளஸ் ஆயிரும். ஸோ Q1 இஸ் ஈக்குவல் டு W பிளஸ் Q2ன்னு எழுதலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் மாற்றிக்கிறேன். அந்த ஈக்குவேஷன்லேயே Q1க்கு பதிலாக Q2 மைனஸ் Q2 பிளஸ் W அப்படின்னு போட்டுக்கிறேன். இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறேன். ஏன் ஈக்குவேட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, ஏதாவது சிம்பிளிஃபை போய் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான் ஹீட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு தெரியாதது டெம்பரேச்சர் மட்டும்தான். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் ஈக்குவேஷனை மாற்றிக்கணும், தென் ஒர்க்கு ஹீட்டை மாற்றிக்கணும். ரெண்டே வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணி பார்க்கலாம். எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஹீட் இன்ஜினும் Wங்கிற ஹீட் ஒர்க்கை தான் கொடுக்குது. ஸோ ரெண்டோட ஒர்க்கையும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இந்த ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஹீட் இன்ஜின் 1க்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா W பை Q2 பிளஸ் W இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 பை T1. Q2 பிளஸ் Wவை நான் ரைட் சைடு கொண்டு போகிறேன், ரைட் சைடு கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு Q2வை தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன், Wவை தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ Q2 இன்ட்டு T1 மைனஸ் T2 பை T1 பிளஸ் W இன்ட்டு T1 மைனஸ் T2 பை T1. ஓகே, இப்போ இந்த சைடு ஒரு W இருக்குது, இந்த சைடு ஒரு W இருக்கா, அதனால் இந்த W டேர்ம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன், ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா W மைனஸ் W இன்ட்டு T1 மைனஸ் T2 Q இன்ட்டு T1 மைனஸ் T2. இப்போ T1 பை T2 இருக்குல்ல, இதை நம்ம என்ன எடுக்கலாம் 1 மைனஸ் T2 பை T1 போடலாம், அப்படி தானே. தென் அதை உள்ள மல்டிப்ளை பண்ண அப்படின்னா WWலாம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிறதுக்கப்புறம் வெளியே என்ன இருக்கும், வெளியே ஒரே W மட்டும் காமனாக இருக்கும். சார் எனக்கு இந்த ஸ்டெப் புரியலை அப்படின்னா நான் சொல்லித்தரேன். லைக் இந்த ஸ்டெப்பை நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா W மைனஸ் W இன்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா T1 பை T1 மைனஸ் T2 பை T1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ T1 பை T1ங்கிறது 1 ஆயிரும். ஸோ W மைனஸ் W இன்ட்டு 1 மைனஸ்
T2 by T1, then W minus W உள்ள கொண்டு போய் பெருக்கினேன் அப்படின்னா minus W minus into minus plus W into T2 by T1 அப்படின்னு ஆயிரும். minus W plus W cancel ஆகி என்ன மட்டும் இருக்கும், W into T1 மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இதில் எழுதியிருக்கோம் W into T2 minus T1 மட்டும் எழுதியிருக்கோம். இந்த பக்கம் அப்படியே தான் இருக்குது. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா T2 by T1 இந்த பக்கம் மாற்றி கொண்டு போகிறேன். ஏன்னா நம்ம ஒர்க்கு தானே கண்டுபிடிக்கணும், ஒர்க்கை தான் ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா இந்த சைடு போகும்போது T1 by T2 ஆகிடும். T1 கேன்சல் ஆகிட்டு T2 மட்டும் டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சியில் இருந்து நான் ஒர்க் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ செகண்ட் எஃபிஷியன்சி எடுக்கலாம். செகண்ட் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா ரெண்டாவது இன்ஜின் பண்ண ஒர்க்கு டிவைட் பை அதுக்கு கொடுத்த ஹீட்டு. W is equal to Q2 minus Q3. ரெண்டாவது இன்ஜினுக்கு 2-3 தானே, Q2 minus Q3. டெம்பரேச்சர் ஃபார்மெட்டுக்கு மாற்றினேன் அப்படின்னா T2 minus T3 divided by T2. இதை அப்படியே வச்சுக்கிறேன். தென் Q2க்கு பதில் என்ன பண்ணுறேன், Q3 by QW, அது நமக்கு தெரியும். ஓகே, அது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ண உடனே இது சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க, அந்தளவுக்கு பண்ண தேவையில்ல. ஏன்னா ஈக்குவலாக கேன்சல் ஆகிருக்கு. என்ன இருக்குது, Q2ங்கிற டேர்ம் இருக்குது, T2ங்கிற டேர்ம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஈஸியாக ஃபார்ம் ஆகிட்டுல, இங்கே ஆல்ரெடி ஒரு Q2 இருக்குது, இங்கே ஒரு T2 இருக்குது. அப்போ இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. இந்த Q2 மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். ஓகே, இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சார் அதே மாதிரி இதை பண்ணல அப்படின்னா, எனக்கு இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா Q2 இருக்குது, T2 இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே Q2வும் T2வும் வந்துருச்சு டினாமினேட்டரில். ஸோ அப்போ கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுமே ஒர்க்கு தானே. ஈக்குவேட் பண்ண அப்படின்னா Q2 கேன்சல் ஆகும், T2 கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குது, T1 minus T2 is equal to T2 minus T3. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா T3 வேல்யூ தெரியும், T3ங்கிறது 350 கெல்வின். T1 வேல்யூ தெரியும் 550 கெல்வின். அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா T2 வேல்யூவை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு 450 கெல்வின் வருது. ஓகே, this is how we can use the efficiency of heat engine and we can solve the unknown terms of the problem. Thank you.